வெறுமைகள் நிறைவுள்ளவைகளாய் மாற, அறியாமைகள் ஞான மன தெளிவு உண்டாகட்டும். அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட செய்தாலும் இந்த சபையில செய்தாலும் அது கர்த்தருடைய கிரியையா இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்வோம், அர்ப்பணித்து செய்வோம். கர்த்தர் தாமே ஆளுகை செய்வீராக. நம்முடைய ஆளுகை சபைக்குள் வருவதாக, நம்முடைய ஆளுகை இந்த அறக்கட்டளைக்குள் வருவதாக, நம்முடைய ஆளுகை இந்த ஊழியர் மேல வருவதாக, நம்முடைய ஆளுகை இந்த ஜனங்கள் மேல வருவதாக, நம்முடைய ஆளுகை இங்க கூடி வருகிற சபை மேல வருவதாக, நம்முடைய ஆளுகை இந்த பட்டணத்தின் மேல வருவதாக, நம்முடைய ஆளுகை இந்த மாவட்டத்தின் மேல வருவதாக. என் ஜனங்கள் நன்மைகளை நாடி வருவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் இந்த சபையில நிறைவேறட்டும். ஜனங்கள் நன்மைக்காக கூடி வர, இங்கு வந்து கர்த்தருடைய அதிசயத்தை அற்புதத்தை கண்டு இந்த சபையில நிலைத்திருந்து உமக்கு கனி கொடுக்க சாட்சியா இருக்க இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் டைரக்டர்ஸா 3 பேரும் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் வல்லமுள்ள நாமத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த அறக்கட்டளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கர்த்தாவே சங்கத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் 30, 60, 100 பெருக செய்வீரா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அவர்கள் 1000 மடங்கு பெருக கர்த்தர் உதவி செய், பெருக கர்த்தர் உதவி செய், பெருக கர்த்தர் உதவி செய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதிப்போமா? ஆண்டவரே, 1000 மடங்கு பெருக கர்த்தர் உதவி செய், 1000 மடங்கு கர்த்தர் வளர உதவி செய், 1000 மடங்கு உயர உதவி செய், 1000 மடங்கு இவர்கள் அனைவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாற உதவி செய்வீராக. அப்படியே செய்வதற்காக மக்கள் நன்றி. மனமாற நாங்கள் ஆசீர்வதித்து அபிஷேகித்து கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள சபையும் அறக்கட்டளையும் ஊழியருடைய குடும்ப